ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செய்யலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்புங்க, வறுத்த பாசிப்பருப்புங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. குக்கரில் அரிசி சேர்த்தாச்சுங்க. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணிங்க. பருப்புக்கு 1 டம்ளரு, மொத்தம் 4 டம்ளர் தண்ணிங்க. 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக இதோட உப்பு சேர்த்துக்கலாங்க. வெல்லம் 2.5 டம்ளர் எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளருங்க. நல்ல இனிப்பு அதிகமாக இருக்குங்க. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாங்க. 5 விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாங்க. நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இப்போ வெள்ளை கரைசல் ரெடியாக இருக்குங்க. வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்குங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தேங்காய் பால் 1 டம்ளர் சேர்த்துக்கிறேங்க. திக்கான தேங்காய் பாலுங்க. நீங்கள் பசும்பாலும் சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாங்க தேங்காய் பால் சேர்த்த பிறகு. இப்போ நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. திராட்சையும் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சுங்க. இப்போ பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. திரும்ப கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேங்க. பாருங்கள், தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரே அளவு சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறம் வர வறுத்து போட்டுக்கலாங்க. பொங்கலோட தேங்காய் சேர்த்து சாப்பிட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தேங்காய் பொன்னிறம் வந்துருச்சுங்க. எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்த தேங்காயும் பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க.
பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.